ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸில் சர்டைன் ரூல்ஸை பார்த்துருக்கோம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆக்சிடேஷன் நம்பர் அன்னோன் எலிமெண்ட், அதாவது எந்த எலிமெண்ட்டுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்குதோ அந்த எலிமெண்ட்டினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோன்னா CrO5 ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ CrO5ல குரோமியம் எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக எப்படி பண்ணுவோன்ட்டு நம்ம செய்யலாம். இப்போ குரோமியத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா -2 கொடுக்கலாம். ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா -2 கொடுக்கலான்னு சொன்னோம். அப்புறம் வந்து நெட் சார்ஜ் வந்து 0 இதுக்கு. இப்போ குரோமியத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வருதுன்னா +10 வருது. இது கரெக்டாக இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ குரோமியம் எடுத்துக்கலாம். அதுக்கு அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும், அட்ட 24. அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3d5 4s1. இப்போ இந்த குரோமியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது மேக்சிமம் 6 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்படின்னா குரோமியம் வந்து மேக்சிமம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கும். அப்போ குரோமியத்தினுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னா +6. இதனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6b. அப்போ குரூப் நம்பர் தான் அதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜென்ரலாக நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் இது மாதிரி வந்துடாது. ஏன்னா நோபல் கேஸஸை 0 குரூப்னு சொல்கிறோம். ஜெனான் பார்த்தீங்கன்னா +2 காமிக்குது, +4 காமிக்குது, +6 காமிக்குது, +8 காமிக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அடுத்து காப்பர் ஃபேமிலியை 1bன்னு சொல்கிறோம். அந்த காப்பர் ஃபேமிலியில் காப்பர் +2 காமிக்குது, கரெக்டுங்களா? அதனால வந்து அந்த வேலன்சி ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிக்கோங்க, அது மெயின். அந்த வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. மேக்சிமம் அந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம சொல்லணும். சரி, இப்போ குரோமியத்தில் 3d5 4s. குரோமியம் வந்து 6 வேலன்சி எலக்ட்ரான்ஸையும் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும். அதனால இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கும்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா இங்க நம்ம கால்குலேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா சர்டன் ரூல்ஸ்ல ஏதோ சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆக்சிஜனை வந்து ஆக்சைடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணா இப்படி வருது. ஆனா இப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதா அன்ட்டு பார்த்தாக்கா சான்சஸ் வந்து இல்லை. இதன் பிரகாரம் பார்க்கும்போது இப்படி சான்சஸ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இங்க நம்ம ஆக்சிஜனை எப்படி எடுத்துக்கணும்னா ஆக்சைடுன்னு எடுத்துக்கணும். இந்த ஆக்சிஜனை நம்ம எப்படின்னு எடுத்துக்கணும்னா ஆக்சைடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால அதுக்கு -2 சார்ஜை கொடுத்துருக்கோம். அதன் பிரகாரம் நமக்கு இப்படி வந்துச்சு. ஆனா இது கரெக்ட் கிடையாது. அப்படி இல்லைன்னா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே ஆக்சைடு கிடையாதுன்ட்டு தெரிஞ்சிச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே ஆக்சைடு கிடையாது. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஆக்சைடு இல்லைன்னா, எல்லாமே ஆக்சைடு இல்லைன்னா வேற என்னவோ இருக்குதுன்னு சொல்றல, அது என்னன்னா பெராக்சைடு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெராக்சைடு இருக்கும். பெராக்சைடு அயான் அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா பெராக்சைடு அயனுக்கு ஃபார்முலா வந்து O2 2-. இந்த பெராக்சைடு அயனை எப்படி எழுதுவாங்க அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த பெராக்சைடு அயன்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எப்படி எழுதிக்கிறோம். அடுத்து நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. அந்த -2வை ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -1 -1 ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 6A. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இங்க 6 டாட்ஸ் பிளேஸ் பண்றோம். இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இன்னொரு எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கும் 7 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துடலாம். இந்த O-க்கு 7 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அன்பேட் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய அன்பேட் எலக்ட்ரான் இப்படி பாண்டிங்க்கு போது இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெராக்சைடு அயான் சொல்லுவாங்க. இந்த பெராக்சைடு அயான்ல இருக்கக்கூடிய பாண்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா பெராக்சி லிங்கேஜ் சொல்லுவோம். சரி, அப்படின்னா எப்பயாவது ஆக்சிடேஷன் நம்பர் இது போல மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட அதிகமா வந்துச்சுன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே ஆக்சைடு கிடையாது, அதுல வந்து பெராக்சைடு இருக்குதுன்ட்டு மீனிங். இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பெராக்சைடு இருக்குதுன்னா எத்தனை ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்கும்? எல்லாமே இருக்குமா இல்ல சம் மட்டும் இருக்குமான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல எல்லாமே பெராக்சைடா இல்ல சம் மட்டும் பெராக்சைடான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பவுமே பெராக்சைடு இருக்குதுன்னாவே அது ஈவன் நம்பரை தான் இருக்கும். ஆனா இங்க ஆட் நம்பர் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால சரி, சப்போஸ் ஈவன் நம்பர் வந்துட்டாக்கா எல்லாமே பெராக்சைடு ஆயிடுமான்றதையும் நம்ம சொல்ல முடியாது. செக் பண்ணிக்கணும். ஒரு முறை செக் பண்ணிக்கணும்னா நம்மளால சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி செக் பண்றது நம்ம இங்க பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய
இங்க இருக்கக்கூடிய 5 ஆக்சிஜன்ஸ்ல எத்தனை வந்து பெராக்சைடா இருக்குது, எத்தனை வந்து ஆக்சைடா இருக்குது அன்ட்டு நம்ம எப்படி செக் பண்றது அன்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த CrO5 எடுத்துக்கலாம். இந்த CrO5ல இந்த குரோமியத்துக்கு என்ன பண்றீங்கன்னா, இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம இங்க கொடுக்கணும். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம எப்படி கொடுக்கிறது, என்னன்னு கொடுக்கிறது குரோமியத்துக்கு? சரி, குரோமியத்தினுடைய காம்பவுண்ட்ஸை நம்ம பார்க்கலாமே. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது குரோமியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, Cr2O3 இங்க குரோமியத்துக்கு +3, CrCl3 இங்க குரோமியத்துக்கு +3, CrO4 2- குரோமேட் இங்க குரோமியத்துக்கு +6, டைகுரோமேட் Cr2O7 2- இங்க குரோமியத்துக்கு +6. அப்படின்னா குரோமியம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா +3யும் +6யும் காமிக்கும். +3யும் +6யும் காமிக்கும். இது கொடுக்கக்கூடிய இந்த குரோமியம் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா +6 தான். அதுக்கு மேல கொடுக்காது. குரோமியம் வந்து மேக்சிமமா எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கணும்னா +6 காமிக்கும், அதுக்கு மேல காமிக்காது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது, பெராக்சைடுக்கு இருக்கக்கூடிய -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்றீங்கன்னா, குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னன்னு சப்ஸ்டியூட் பண்றது பார்த்தீங்கன்னா, இதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரோமியத்துக்கு வந்து +6 வரும். குரோமியத்துக்கு மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +6. அந்த மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. +6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுல அந்த -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுங்க. யாருக்குன்னா ஆக்சிஜனுக்கு. அந்த இங்க ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா -1 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்திருக்கோம். எந்த ஆக்சிஜனுக்கு -1ன்னா பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு. பெராக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு -1, அதை இங்க கொடுத்திருக்கோம். எத்தனை ஆக்சிஜன் வந்து -1 எடுத்துக்கோன்னா X நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் -1 ஸ்டேட்டை எடுத்துக்கும், -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்கும், அப்படி சொல்லியிருக்கோம். இங்க டோட்டலா எத்தனை ஆக்சிஜன்ஸ் இருக்குது? 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அதுல X நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எவ்வளவு? 5 - X. இந்த ஆக்சிஜன்ஸை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஆக்சைடா கன்சிடர் பண்ணிக்கணும். ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் நம்பர், அந்த -2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்ப நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா 0. இந்த CrO5க்கு நெட் சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. இந்த CrO5க்கு நெட் சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்றோம். இப்ப நம்ம இங்க X கண்டுபிடிக்கிறோம். X எவ்வளவு வருதுன்னா 4 வருது. அப்படின்னாக்கா 4 ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது. ரிமைனிங் 1 ஆக்சிஜன் வந்து -2 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த CrO5ல எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது? 4 ஆக்சிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது. எத்தனை ஆக்சிஜன்ஸ் -2 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது? ஒரே ஒரு ஆக்சிஜன். இப்போ அதை வச்சு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்க்கலாமா? சரி, இப்போ Cr எழுதிட்டோம். இப்போ 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 5 ஆக்சிஜன்ஸ் இப்படி சரௌண்டிங்ல எழுதிட்டோம். இப்போ எத்தனை ஆக்சிஜன்ஸ்க்கு -2? ஒரு ஆக்சிஜனுக்கு -2. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு என்ன? -1. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ்க்கு -1. ஓகே. -1 இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எப்பவுமே அது எங்க இருக்குன்னா பெராக்சைடுல தான் இருக்கும். -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பெராக்சைடுல தான் இருக்கும். பெராக்சைடு அயான் என்ன, அதுக்கு ஃபார்முலா என்னன்னா O2 2-. பெராக்சைடு அயானுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா O2 2-. பெராக்சைடு அயானுடைய ஃபார்முலா வந்து O2 2-. சரி, இது ஒரு பெராக்சைடு அயான், 1 பெராக்சைடு அயான். பெராக்சைடு அயான்னாவே அதுல O சிங்கிள் பாண்ட் O கண்டிப்பா இருக்கணும். சரி, அப்படின்னா இந்த 2 ஆக்சிஜன்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுத்தாச்சு. அப்படின்னா இது வந்து பெராக்சைடு அயான், இது வந்து பெராக்சி லிங்கேஜ். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்தாச்சு, இது வந்து பெராக்சி லிங்கேஜ், பெராக்சைடு அயான். ஆக்சிஜன் வந்து ஜென்ரலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இங்க ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்டை குரோமியத்தோட கொடுத்துருங்க. இதுக்கும் இந்த ஆக்சிஜன் கிட்ட ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்டை குரோமியத்தோட கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்க கொடுங்க. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இப்படி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து ஆக்சைடுன்னு சொல்லலாம். இதை வந்து பெராக்சி லிங்கேஜ், பெராக்சைடு. இது வந்து பெராக்சி லிங்கேஜ், பெராக்சைடு. இப்போ குரோமியம்.
ஓகேவா? அப்போ CrO5க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, குரோமியம் பெர் ஆக்சைடு. குரோமியம் பெர் ஆக்சைடுன்ட்டு பேர் வச்சிருக்காங்க. CrO5க்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் பெர் ஆக்சைடு. அப்படின்னா இந்த குரோமியம் பெர் ஆக்சைடுல குரோமியம் வந்து இங்க இருக்குது. இது கிட்ட 2 பெராக்சி லிங்கேஜ் இருக்குது, 2 பெராக்சைடு அயான்ஸ் இருக்குது, ஒரு ஆக்சைடு இருக்குது. இந்த குரோமியம் பெராக்சைடு. இதை பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்ன்ட்டு சொல்றாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஐப்போ நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம் HNO, நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம் HNO2, நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம் HNO3, பெர் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம் HNO4. ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே டைமரா இருக்குன்னு பார்த்தோம், அதனால டைமரை கொடுத்துடலாம். இப்போ இங்க ஆக்சிடேஷன் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா, இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா +1 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா +3 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா +5. நார்மலா ஃபைண்ட் அவுட் பண்றது தான். ஆக்சிஜனை வந்து ஆக்சைடுன்னு எடுத்துக்கின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க ஆக்சிஜன் வந்து ஆக்சைடு, இதுக்கு -2 கொடுங்க, -2 கொடுத்து நைட்ரஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்னா இதுக்கு +1, இதுக்கு +3, இதுக்கு +5. இது வரைக்கும் நார்மலா செய்ய வேண்டியதுதான். இப்போ HNO4 எடுத்துக்கலாம், இதுல நைட்ரஜனுக்கு பார்க்கலாம். இப்போ HNO4 நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு நைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். அதனால ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நைட்ரஜனுக்கு பண்ணுங்க, 4 ஆக்சிஜன்ஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நெட் சார்ஜ் வந்து 0ன்னு எழுதிக்கலாம். நெட் சார்ஜ் வந்து 0ன்னு எழுதியாச்சு. ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்றோம், +1. நைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஆக்சைடா கன்சிடர் பண்ணிக்கணும், -2 கொடுங்க, நெட் சார்ஜ் 0ன்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜனை கண்டுபிடிங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க, +7 வருது. அதாவது நீங்க ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்றீங்கன்னா அங்க ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஜனுக்கு -2 கொடுங்க. -2 கொடுத்து எதை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை கண்டுபிடிச்சிருங்க. அப்புறமா அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுங்க. செக் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா இப்ப நைட்ரஜன் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் 2s2 2p3. நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 7, அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஹீலியம் 2s2 2p3. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா நைட்ரஜன் மேக்சிமம் என்ன ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்ன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இதால 5 எலக்ட்ரான்ஸ் தானே கொடுக்க முடியும் மேக்சிமம். அதுக்கு மேல கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கும். நைட்ரஜன் வந்து ஜென்ரலா என்ன ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா -3ல இருந்து +5 வரைக்கும் காமிக்கும். ஏன் -3 வந்து லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் -3? இதுக்குன்னா நைட்ரஜன் வந்து நான் மெட்டல், இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 3. அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில தான் இதுவும் வருது. அப்படின்னா இது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரையும் காமிக்கும். அப்போ இது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்குதுன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது 3 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கும். இட் கேன் அக்செப்ட் 3 எலக்ட்ரான்ஸ். இது 3 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிச்சுன்னா கெயின் பண்ணிச்சுன்னா -3 கொடுக்கும். அமோனியால நைட்ரஜனுக்கு -3 தான். இப்போ அடுத்து மேக்சிமம் எவ்வளவு காமிக்கும்னா +5 காமிக்கும். ஏன்னா வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இதால மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்? 5 எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும். அப்போ -3ல இருந்து +5 வரைக்கும் காமிக்கும். -3 இருக்குது, -2, -1, 0, +1, +2, +3, +4, +5 இது போல வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நைட்ரஜன் காமிக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா நமக்கு +7 வந்திருக்குது. இங்க பாருங்க இது காமிக்கக்கூடியதே +5 தான் மேக்சிமம். ஆனா இங்க +7 வருதுன்னா இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இது பாசிபிலிட்டி கிடையாதுன்னாக்கா இதனுடைய மீனிங் என்ன? இதனுடைய மீனிங் என்னன்னா இந்த இடத்துல நம்ம எல்லா ஆக்சிஜன்ஸையும் ஆக்சைடா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், -2 கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் தப்பு. இங்க என்ன இருக்குதுன்னா இதுல வந்து ஆக்சிஜன்ஸ்ல வந்து கண்டிப்பா பெராக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். இதனுடைய பேரே பாருங்க எப்படி பேர், இதுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க பாருங்க, பர்நைட்ரிக் ஆசிட். இதுக்கு நேமே பாத்தீங்கன்னா பர்நைட்ரிக் ஆசிட்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா பர்ன்னு இருக்குதுன்னாவே அதுல கண்டிப்பா பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குன்ட்டு எல்லா இடத்துலயுமா பார்த்தாக்கா வேணா போன கேஸ்ல கூட பாருங்க, போன கேஸ்ல CrO5 கூட நேம பாருங்க, குரோமியம் பெர் ஆக்சைடு பர்ன்ட்டு நேம் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா பர்நைட்ரிக் ஆசிட். சரி, அப்படின்னா பர்ன்னு இருக்குதுன்னாவே அதுல பெராக்சைடு லிங்கேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா எல்லா கேஸ்லயும் கிடையாது. அதனால செக் பண்ணிடுறது கரெக்ட். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பர்குளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இந்த பர்குளோரிக் ஆசிட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா HClO4. இங்க பர் என்ற வார்த்தை இருக்குது, பர் என்ற வேர்டு இருக்குது, ஆனா இங்க பெராக்சி லிங்கேஜ் இல்ல. இதை நம்ம பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பர்நைட்ரிக் ஆசிடுக்கு வரும்.
இப்போ இந்த பெர்நைட்ரிக் ஆசிடுக்கு வந்து நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா நைட்ரஜன் +7 வருது. ஆனா இது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நைட்ரஜன் மேக்ஸிமம் +5 தான் காமிக்கும். அப்படின்னா எல்லா ஆக்ஸிஜன்ஸும் பெராக்சைடு, எல்லா ஆக்ஸிஜன்ஸும் ஆக்சைடு கிடையாது. அப்படின்னா இதுல பெராக்சைடும் இருக்குதுன்ட்டு தான் மீனிங். சரி, அப்ப எத்தனை பெராக்சைடு இருக்கும்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த HNO4 எடுத்துக்கிறோம். இதுல இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துடலாம். நைட்ரஜனுக்கு என்ன பண்றீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுங்க. எதுக்குன்னா இந்த ஆக்சிஜன்ஸ்ல எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது, எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து நார்மல் ஆக்சைடா இருக்குதுன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதனால் நைட்ரஜனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துறோம், அதாவது +5 கொடுத்துறோம். இப்போ இந்த 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இதுல எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து -1 எடுக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்கும்ன்ட்டு பார்க்கணும். அப்போ ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எவ்வளவுன்னா 4ல 4 - x இருக்குது. இது வந்து -2 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்கும். அதாவது -1 ஆக்சிடேஷன் நம்பரை இத்தனை ஆக்சிஜன்ஸ் எடுத்துக்குது. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ணுன்னா -2 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கும். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் எவ்வளவு வருதுன்னா 2 வரும். அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குது. எந்த ஆக்சிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குதோ அந்த ஆக்சிஜன் வந்து பெராக்சைடுல இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெராக்சைடு அயன்னா 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கும். ஒரு பெராக்சைடு அயன்ல 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கும். இங்க x = 2 வருதுன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா 1 பெராக்சைடு அயான் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெராக்சைடு அயான் இருக்குது. அப்படின்னா ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இங்க இருக்குதுன்னு அர்த்தம். இந்த HNO4ல ஒரு பெராக்சைடு அயான் இருக்குது, அதாவது O2 2- இருக்குது. அப்படின்னா ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எத்தனை? 2 ஆக்சிஜன்ஸ். அந்த ஆக்சிஜன்ஸ் எப்படி இருக்குது? நார்மல் ஆக்சைட்ஸா இருக்குது. இப்போ பெர்நைட்ரிக் ஆசிட்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். பெர்நைட்ரிக் ஆசிட்க்கு என்ன ஸ்ட்ரக்சர்ன்ட்டு பார்க்க போறோம். இதுல வந்து நைட்ரஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அதுல வந்து 1 வந்து பெராக்சில் லிங்கேஜா இருக்கணும். அந்த 4 ஆக்சிஜன்ஸ்ல இந்த 2 ஆக்சிஜன்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா பெராக்சைடா இருக்கும். அது வந்து பெராக்சில் லிங்கேஜா இருக்கும். அதனால பெராக்சில் லிங்கேஜ் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஹைட்ரஜனை யாருக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பெராக்சில் லிங்கேஜுக்கு கொடுங்க. இப்போ பாண்டிங்க கொடுக்க போறோம். இப்போ பாண்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் எப்பவுமே சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா டோட்டலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஜென்ரலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரோனியம் அயான்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்குது. ஓகே, சரி. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நார்மலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த 2 பாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2 நார்மல் கோலன் பாண்ட்ஸா இருக்கலாம், 2 நார்மல் சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கலாம். அதனால பாருங்க இந்த ஆக்சிஜனுக்கு ரைட் சைடுல ஒரு சிங்கிள் பாண்ட், லெஃப்ட் சைடுல ஒரு சிங்கிள் பாண்ட், 2 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்க ஒரு பாண்ட் இருக்குது ரைட் சைடுல, அப்போ லெஃப்ட் சைடுல ஒரு பாண்ட். சரியா போச்சு. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அப்படியே டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் வந்து 3 நார்மல் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்புறமா டேட்டிவ் பாண்ட் ஒன்னு ஃபார்ம் பண்ணும். டேட்டிவ் பாண்ட் ஒன்னு ஃபார்ம் பண்ணும். இங்க நைட்ரஜன் டோனரா இருக்குது, ஆக்சிஜன் அக்செப்டரா இருக்கும். நைட்ரஜன் டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னா டோனரா தான் இருக்கும், அக்செப்டரா இருக்காது. ஓகே, சரி. இப்போ நைட்ரஜன் டோனரா இருக்குது, ஆக்சிஜன் அக்செப்டரா இருக்குது. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இதனுடைய மேக்ஸிமம் கோவலன்சி 4. ஏன் நைட்ரஜன் வந்து மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா நைட்ரஜன் செகண்ட் பீரியட்ல வருது. செகண்ட் பீரியட்னா அதனுடைய வேலன்சி ஷெல்ல 2s 2p இருக்கும். அதனால 4 பாண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ணும் செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஓகே, அப்போ நைட்ரஜன் வந்து இங்க 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்குது. இதுதான் பெர்நைட்ரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த பெர்நைட்ரிக் ஆசிட்ல ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இருக்குது, 2 ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ என்ன பண்றோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன பேருன்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பாஸ்பரஸ் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இதை டபுள் பண்றோம். டபுள் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம். அப்போ என்ன வருதுன்னா H4P2O5 வருது. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணீங்கன்னா H4P2O4 வருது. ஓகேங்களா? இதை வந்து பைரோபாஸ்பரஸ் ஆசிட்னு சொல்றோம். இது ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ன்ட்டு சொல்றோம். இங்க வந்து P2, இது வந்து P2. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்றோம்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் H3PO5, H3PO4. ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடுக்கு ஃபார்முலா என்னன்னா H3PO4 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதை டபுள் பண்றோம். டபுள் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம். அப்போ என்ன வருதுன்னா H4P2O7 வருது, பைரோபாஸ்பாரிக் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம், H4P2O6 வருது, ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட்.
அதுல இருந்து வாட்டர் மாலிகுலை டைரக்டா ரிமூவ் பண்றோம். என்ன வருதுன்னா HPO3 மெட்டாபாஸ்பரிக் ஆசிட். இது ட்ரைமரா எக்ஸிஸ்ட் ஆகும், இல்ல சைக்கிளிக் ட்ரைமரா எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா லீனியர் பாலிமரா எக்ஸிஸ்ட் ஆகும். இதுல இருந்து இதுக்கு ஒரு ஆக்சிஜனை டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா H3PO5. இந்த H3PO5க்கு பேர் என்னன்னா பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட். பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட். இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இங்க கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே என்ன பண்றீங்கன்னா நார்மலா எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அது போல இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது போல இந்த பாஸ்பரஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் பாஸ்பரஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை +1 கொடுங்க, ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க பாஸ்பரஸ் +1 வரும், இங்க +3 வரும், அது போல இங்க வந்து +5 வரும், இப்படி வரும். இப்போ இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாமே நார்மலா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நார்மலானா எல்லா ஆக்சிஜன்ஸ்க்கும் -2 கொடுங்க, ஹைட்ரஜனை +1 கொடுங்க, பாஸ்பரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள மொத்தம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க பர் என்ற வேர்டு இருக்குது, பர் என்ற வேர்டு இருக்குது. அதனால இதை மொத்தம் நம்ம செக் பண்ணிக்கலாம். H3PO5 மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ H3PO5 இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் 3 இருக்குது, அதுக்கு வந்து +1 கொடுத்துறேன். பாஸ்பரஸை கண்டுபிடிக்கிறேன். ஆக்சிஜன்ஸ்க்கு நான் -2 கொடுத்துறேன், ஈக்குவல் டு 0, நெட் சார்ஜ் 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ பாஸ்பரஸ் பார்க்குறேன், எவ்வளவு வருதுன்னா +7 வருது. பாஸ்பரஸ்க்கு வந்து +7 வந்திருக்குது. இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். அதனால என்ன பண்றேன்னா பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். இதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 15. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா நியான் 3s2 3p3. இதுதான் பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரி, இந்த பாஸ்பரஸ் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் வந்து ஒரு 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டு ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை காமிக்குது. அதனால இது -3 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது. அடுத்து இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணுதுன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 3p3 எலக்ட்ரான்ஸை கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணிச்சுன்னா +3 காமிக்கும். இந்த பாஸ்பரஸ் இந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எல்லா 5 எலக்ட்ரான்ஸையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அலோவ் பண்ணிச்சுன்னா +5 காமிக்கும். அப்போ பாஸ்பரஸ் ஜென்ரலா காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னா -3 +3 +5. நைட்ரஜன் போல இது கிடையாது. நைட்ரஜன் எப்படி -3ல இருந்து கண்டினியூஸா +5 வரைக்கும் காமிக்குது, அது போல இந்த பாஸ்பரஸ் கிடையாது. -3 +3 +5 ஜென்ரலா காமிக்கும். அப்போ இந்த பாஸ்பரஸ் காமிக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா +5 தான். அப்போ இங்க +7 வந்திருக்குதுன்னா எல்லா ஆக்சிஜன்ஸும் -2 கிடையாது, எல்லா ஆக்சிஜன்ஸும் ஆக்சைடு கிடையாது. அப்படின்னா இதுல சில ஆக்சிஜன்ஸ் வந்து பெராக்சைடா இருக்குது, சில ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ எத்தனை ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்கோன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பாஸ்பரஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, இப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு +1ன்னு தெரியும், அதை கொடுத்துருங்க. பாஸ்பரஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுங்க, அது எவ்வளவுன்னா +5 கொடுக்கும். இப்போ வந்து சில ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குது. அது எத்தனைன்னா X நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரை எடுத்துக்குது. ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் எவ்வளவுன்னா 5 - X. அந்த ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா -2 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குது. நெட் சார்ஜ் வந்து 0. இப்போ எங்க எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் எவ்வளவு வரும்னா 2 ஆக்சிஜன்ஸ். அப்போ 2 ஆக்சிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குது. 2 ஆக்சிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குதுனாக்கா அப்படின்னா இது கண்டிப்பா இந்த ஆக்சிஜன்ஸ் எங்க இருக்குன்னா பெராக்சைட்ல தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ஸ் பெராக்சைட்ல தான் இருக்கும். 2 ஆக்சிஜன்ஸ் பெராக்சைட்ல இருக்குதுன்னா அப்படின்னா 1 பெராக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ H3PO5 ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துடலாம். இப்போ H3PO5ல வந்து P இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 5 ஆக்சிஜன்ஸ்ல 1 பெராக்சைடு இருக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. 2 ஆக்சிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுக்குதுன்னா 1 பெராக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். 1 பெராக்சைடுனா ஒரு O சிங்கிள் பாண்ட் O இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸ் வந்து ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸை நான் இப்படி எழுதுறேன். ரிமைனிங் 3 ஆக்சிஜன்ஸை இந்த 3 ஹைட்ரஜன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜனை பெராக்சைடுக்கு கொடுத்துறேன், ஒரு ஹைட்ரஜனை பெராக்சைடு கொடுத்துருக்க. HNO4ல இது மாதிரி செஞ்சேன், பர்நைட்ரிக் ஆசிட்ல இது மாதிரி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட்லயும் இதே மாதிரி தான் செய்யறேன். ஓகே, ஒரு ஹைட்ரஜனை வந்து பெராக்சி லிங்கேஜுக்கு கொடுத்துறோம். ஓகே, ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ் ஆக்சிஜன்ஸ்க்கு கொடுத்துருங்க. ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ் ஆக்சிஜன்ஸ்க்கு கொடுத்துட்டோம். இப்போ பாண்டிங்க்கு நம்ம போக போறோம். இப்போ பாண்டிங் எப்படி கொடுக்க போறோம்னு பாருங்க. ஹைட்ரஜன் வந்து எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, சிங்கிள் பாண்டை கொடுத்துருங்க. ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்க ஆக்சிஜனுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு பாண்ட் இருக்குது, ரைட் சைட்ல ஒரு பாண்ட் வந்து பாஸ்பரஸோட கொடுங்க. இந்த ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு பாண்ட் இருக்குது, ரைட் சைட்ல ஒரு பாண்ட் பாஸ்பரஸோட கொடுங்க. இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று பாண்ட் இருக்குது. இந்த ஆக்சிஜனுக்கு ரைட் சைட்ல ஒரு பாண்ட் இருக்குது, லெஃப்ட் சைட்ல ஒரு பாண்ட் கொடுத்துருங்க. இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க.
இப்போ நம்ம கொடுத்தது கரெக்டான்ட்டு செக் பண்ணிடலாம். பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல 5 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 5 பாண்ட்ஸ் இருக்குது. இது 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் வந்து எந்த பீரியட்ல வருதுன்னாக்கா 3rd பீரியட்ல வருது. பாருங்க வேலன்சி ஷெல் கூட 3s 3p. இதனுடைய வேலன்சி ஷெல் 3s 3pனா இது கிட்ட 3d இருக்குது. 3d வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அதனால இது வந்து 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால் இருக்குது. அதனால இது 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதே குரூப்ல தான் நைட்ரஜனும் வருது. ஆனா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 கோவலன்ஸை தான் காமிக்கும். 4 பாண்ட்ஸை தான் ஃபார்ம் பண்ணும். 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஏன் நைட்ரஜன் மொத்தம் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது அன்ட்டு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து செகண்ட் பீரியட்ல வருது. செகண்ட் பீரியட்னா 2s 2p 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. அந்த செகண்ட் ஷெல்ல வேற ஆர்பிட்டால்ஸ் இல்ல. 4 ஆர்பிட்டால்ஸை வச்சுக்கின்னு எப்படிங்க இது 4க்கு மேல பாண்டை ஃபார்ம் பண்ணும்? நம்பர் ஆஃப் ஒரு பாண்டுன்னா ஒரு ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகணும் இல்ல ஒரு ஆட்டம்ல இருந்து. அப்போ நைட்ரஜன் கிட்ட இருக்கிறதே 4 ஆர்பிட்டால்ஸ் அதனுடைய வேலன்சி ஷெல். அப்போ அது மேக்ஸிமம் எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும்? 4 பாண்ட்ஸ் தானே ஃபார்ம் பண்ணும். அதுக்கு மேல ஃபார்ம் பண்ணாது. ஆனா பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3s இருக்குது, 3p இருக்குது, 3d இருக்குது. அதனால இது 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த H3PO5ல பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் இதனுடைய நேம். இதுல பர் என்ற வேர்டு இருக்குது. இதை வச்சு நமக்கு டவுட் வந்துச்சு. அதே மாதிரி இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்தோம். அப்போ இதுல வந்து பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா சல்பூரஸ் ஆசிட் H2SO3. இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி இதுல ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி சல்ஃபர் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா H2S2O2 வரும். அடுத்து இங்க என்ன பண்றீங்கன்னா இதை டபுள் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. இதை டபுள் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா H2S2O5 வருது. அடுத்து வந்து இங்க இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா H2S2O4 வரும். இது வந்து சல்பூரஸ் ஆசிட் சீரிஸ். ஓகேவா? அடுத்து சல்பூரிக் ஆசிட் சீரிஸ் பார்க்கலாம். சல்பூரிக் ஆசிட்னா H2SO4 உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்றீங்கன்னா இதுல ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சல்ஃபர் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா H2S2O3 வரும். இதை டபுள் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. என்ன வரும்னா H2S2O7 வரும். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. H2S2O6 வரும். இது போல வந்துருக்குது. இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா H2SO5 வரும். இதுக்கு பேர் கமர்ஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோஸ் ஆசிட். இதுக்கு கமர்ஷியல் நேம் கரோஸ் ஆசிட். இதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா பெராக்சோ மோனோ சல்பூரிக் ஆசிட் அப்படி பேர் சொல்றாங்க. பெராக்சோ மோனோ சல்பூரிக் ஆசிட். அடுத்து என்ன பண்றீங்கன்னாக்கா இதை வந்து இங்க இது இருக்குது இல்லை இந்த ஓலியம் இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா H2S2O8. இதுக்கு பேர் கமர்ஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல்ஸ் ஆசிட். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட்னு பேர் வச்சிருக்காங்க. சரி. இப்போ பாத்தீங்கன்னா இங்க இதுல இருக்கக்கூடிய சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா ஹைட்ரஜனுக்கு +1 கொடுத்துருங்க, ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்து சல்ஃபருக்கு கண்டுபிடிங்க. இதுல எல்லாத்துலயும் அதே மாதிரி இதுலயும் எல்லாத்துலயும் கண்டுபிடிங்க. இதுல மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதையும் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பர் என்ற வேர்டு இருக்குது. அதனால தான் செக் பண்ணிக்கணும். இந்த கரோஸ் ஆசிடையும் மார்ஷல்ஸ் ஆசிடையும் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கரோஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். கரோஸ் ஆசிட் என்னன்னா H2SO5. இதுல வந்து சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹைட்ரஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து +1 கொடுத்துருங்க. சல்ஃபரை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் வந்து 0. சல்ஃபரை கண்டுபிடிங்க. என்ன வருதுன்னா +8 வரும். இது கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா அந்த வேர்டு வந்து பர் என்ற வேர்டு இருக்குது. கரோஸ் ஆசிடுக்கு பெராக்சோ மோனோ சல்பூரிக் ஆசிட் பர் என்ற வேர்டு இருக்கிறதுனால செக் பண்ணிடலாம். இப்போ சல்ஃபர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போறோம். சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் 16. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நியான் 3s2 3p4. இப்போ சல்ஃபர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். இந்த சல்ஃபர் என்ன பண்ணுதுன்னா என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஜென்ரலா காமிக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அப்போ வந்து இது -2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை -2 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். எங்க ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதுல சல்ஃபருக்கு -2. அப்புறம் சல்ஃபர் பாத்தீங்கன்னா +1 கொடுக்குது. எங்க பாத்தீங்கன்னா S2Cl2ல. சல்ஃபர் பாத்தீங்கன்னா +2 கொடுக்குது. எங்க பாத்தீங்கன்னா SCl2ல. சல்ஃபர் பாத்தீங்கன்னா +4 காமிக்குது. எங்கன்னா SO2ல. சல்ஃபர் பாத்தீங்கன்னா +6 காமிக்குது. எங்கன்னா SO3ல. +6. அப்போ சல்ஃபர் வந்து மேக்ஸிமம் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா +6 தான் கொடுக்கும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதனால மேக்ஸிமம் எவ்வளவுங்க டொனேட் பண்ண முடியும்?
6 எலக்ட்ரான்ஸ் தானே டொனேட் பண்ண முடியும். அதுக்கு மேல இதால டொனேட் பண்ண முடியுமா? முடியாது தானே. அதனால சல்ஃபர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா +6 காமிக்கும். அப்படின்னா இங்க +8 வந்திருக்கு. இங்க +8 வந்திருக்குதுன்னா இதுல இருந்து நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன்ஸ் எல்லாமே ஆக்சைடு கிடையாது. இதுல வந்து சிலது வந்து பெராக்சைடு இருக்குது. அப்போ சில ஆக்ஸிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ட இங்க எடுக்குதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ஓகே. இப்போ இந்த இதுல எத்தனை ஆக்ஸிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கும்ன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. ஹைட்ரஜன் 2 இருக்குது, அதனால 2 எடுத்துக்கினேன். சல்ஃபருக்கு என்ன பண்றீங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. சல்ஃபருக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +6 வரும். இதுல சில ஆக்ஸிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குது. எத்தனை ஆக்ஸிஜன் -1 எடுத்துக்குதுன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆக்ஸிஜன்ஸ்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ரிமைனிங் ஆக்ஸிஜன்ஸ் எவ்வளோன்னா 5 - எக்ஸ். அதுக்கு வந்து -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் வந்து 0. எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 2 வருது. எக்ஸ் 2 வருதுன்னா அப்படின்னா இதுல இந்த H2SO5ல 2 ஆக்ஸிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குது. ரிமைனிங் ஆக்ஸிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா -2 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, அப்போ 2 ஆக்ஸிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குதுன்னா இதுல ஒரு பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அது 4 ஆக்ஸிஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்குன்னா 2 பெராக்சி லிங்கேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெராக்சைடு அயன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா O2 2-. ஒரு பெராக்சைடு அயன்னா O2 2-. இதை வச்சு இந்த கரோஸ் ஆசிடுக்கு ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்கலாம். H2SO5க்கு நம்ம ஸ்ட்ரக்சரை கொடுக்க போறோம். இதுல வந்து சல்ஃபர் சென்ட்ரல் ஆட்டம் எழுதிடும். இந்த 5 ஆக்ஸிஜன்ஸ்ல 2 ஆக்ஸிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுக்கும். அதை பெராக்சி லிங்கேஜா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஆக்ஸிஜன்ஸை இப்படி எழுதிக்கலாம். ரிமைனிங் ஆக்ஸிஜன்ஸை இப்படி எழுதியாச்சு. இப்போ 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இதுல ஒரு ஹைட்ரஜனை பெராக்சி லிங்கேஜ் கொடுத்துருங்க. பெராக்சி லிங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஸிஜன் கொடுத்துருங்க. இது போல எங்கெங்கெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்னா HNO4ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஹைட்ரஜனை பெராக்சி லிங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனுக்கு தான் நம்ம கொடுத்தோம். அதே போல அடுத்து எங்க பார்த்தோம்னா H3PO5ல பார்த்தோம். H3PO5லயும் பார்த்தோம். என்ன பண்ணனா ஒரு ஆக்ஸிஜனை பெராக்சி லிங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதே போல இந்த H2SO5லயும் இங்க இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜனை பெராக்சி லிங்கேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இன்னொரு ஹைட்ரஜனை இன்னொரு ஆக்ஸிஜனுக்கு கொடுத்துருங்க. இப்போ பாண்டிங்கை நம்ம இங்க கொடுக்கலாம். இப்போ பாண்டிங் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஸிஜனும் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதன் பிரகாரம் கொடுத்துருங்க. இந்த ஆக்ஸிஜனுக்கு ரைட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட் கொடுத்துருங்க. ஹைட்ரஜன் ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும் எப்பவுமே. இந்த ஆக்ஸிஜனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பாண்ட் கொடுத்துருங்க. இந்த ஆக்ஸிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. இந்த ஆக்ஸிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. இப்போ சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கிட்ட 6 பாண்ட்ஸ் இருக்குது. இது கரெக்டா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டா. இது சல்ஃபர் வந்து 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுமா அன்ட்டு செக் பண்ணிடலாம். சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஓகே. அடுத்து வந்து இன்னொன்னு செக் பண்ணிக்கணும். இது கிட்ட 6 ஆர்பிட்டால்ஸ் இருக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ சல்ஃபர் வந்து எந்த பீரியட்ல வருதுன்னா 3rd பீரியட்ல வருது. இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3s திருப்பி இருக்குது. அப்புறம் 3dயும் வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. 3D வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ். அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல 3s இருக்குது, திருப்பி இருக்குது, 3D வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குனால இதால 6 இது கிட்ட இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரான்ஸையும் 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை மாற்ற முடியும். அதனால 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அதனால 6 பாண்ட்ஸ் வந்தது கரெக்ட் தான். இதுதான் கரோஸ் ஆசிட், பெராக்சோ மோனோசல்பூரிக் ஆசிட். இதுதான் அன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்னொன்னு என்ன செக் பண்ணிக்கணும்னா இதுல வந்து பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பெராக்சி லிங்கேஜ் இருக்குது. இப்போ இந்த மார்ஷல்ஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன நேம் சொல்லியிருக்காங்கன்னா பெராக்சோ டைசல்பூரிக் ஆசிட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுலயும் பெராக்சைடு இருக்குதா அன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இதையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா என்ற வேர்டு இருக்குனால தான் டவுட் வருது. அதனால இதையும் செக் பண்ணிடலாம். இப்போ இதை செக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா H2S2O8 கொடுத்துருக்காங்க. இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணணும். இதுல வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த ஹைட்ரஜன்ஸ்க்கு வந்து +1 கொடுத்துருங்க. சல்ஃபரை வந்து கண்டுபிடிக்கலாம். சல்ஃபரை கண்டுபிடிக்கலாம். ஆக்சிஜன் வந்து 8 இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் 0. இப்போ சல்ஃபரை கண்டுபிடிங்க. சல்ஃபருக்கு என்ன வருதுன்னா +1 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு +1 வரும். சல்ஃபருக்கு +1 வருதுனாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு. சல்ஃபருக்கு +7 வந்திருக்குது. அதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, எத்தனை பெராக்சி லிங்கேஜ் இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு வந்து +1 கொடுத்துருங்க. சல்ஃபருக்கு என்ன பண்றீங்கன்னா 2 சல்ஃபர் இருக்குது. சல்ஃபருக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை கொடுத்துருங்க. சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால அது மேக்ஸிமமா +6 காமிக்கும்.
இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ்ல சில ஆக்சிஜன்ஸ் -1 எடுத்துக்குது. எத்தனை ஆக்சிஜன்ஸ் -1 எடுத்துக்குதுன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரிமைனிங் ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னாக்கா -2 எடுத்துக்குது. நெட் சார்ஜ் வந்து 0. எக்ஸ கண்டுபிடிக்கிறீங்க. எக்ஸ் வந்து 2 வருது. அப்படின்னா இந்த H2S2O8ல 2 ஆக்சிஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் எடுக்குதுன்னா இதுல ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதுல 2 சல்ஃபர் இருக்குது. அந்த 2 சல்ஃபரை இப்படி தனித்தனியா எழுதிருங்க. அடுத்து 8 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 8 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ்ன பெராக்சில் லிங்கேஜுக்கு தனியா வச்சிருங்க. ரிமைனிங் 6 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 6 ஆக்சிஜன்ஸ் என்ன பண்றீங்கன்னா இந்த சல்ஃபருக்கு 3 ஆக்சிஜன்ஸ் கொடுங்க. இந்த சல்ஃபருக்கு 3 ஆக்சிஜன்ஸ் கொடுங்க. இப்போ ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இருக்குதுல்ல. இதுல 2 ஆக்சிஜன்ஸை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். எதுக்குன்னா பெராக்சில் லிங்கேஜுக்காக. இப்போ அந்த பெராக்சில் லிங்கேஜ் யார்கிட்ட இருக்கும்? இந்த சல்ஃபர் கிட்ட இருக்குமா, இந்த சல்ஃபர் கிட்ட இருக்குமானாக்கா 2 சல்ஃபருக்கும் காமனா இருக்கும். 2 சல்ஃபருக்கும் காமனா இருக்கும். பெராக்சில் லிங்கேஜ் போத் சல்ஃபருக்கும் காமனா இருக்கும். இங்க நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த பெராக்சில் லிங்கேஜ் இங்க இருக்கக்கூடிய பெராக்சில் லிங்கேஜ் 2 சல்ஃபருக்கும் காமனா இருக்கும். அப்படின்னா பெராக்சில் லிங்கேஜ்ல O சிங்கிள் பாண்ட் O கொடுத்தாச்சு. அப்போ இந்த O வந்து இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அந்த இன்னொரு பாண்டை யாரோட பாண்ட் பண்ணுன்னா சல்ஃபரோட தான் பண்ணுமே தவிர ஹைட்ரஜனோட பண்ணாது. ஏன்னா இந்த பெராக்சில் லிங்கேஜ் இந்த 2 சல்ஃபருக்கும் காமனா இருக்கும். அப்படின்னா இந்த ஆக்சிஜனும் சல்ஃபரோட தான் பாண்டை ஃபார்ம் பண்ணணும். ஹைட்ரஜனோட பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் HNO4ல ஹைட்ரஜன் வந்து பெராக்சில் லிங்கேஜில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. H3PO5லயும் அப்படிதான் பார்த்தோம். H2SO5லயும் இப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா H2S2O8ல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஒரு பெராக்சில் லிங்கேஜ் இருக்குது. அந்த பெராக்சில் லிங்கேஜ் 2 சல்ஃபர் ஆட்டம்ஸ்க்கு காமனா இருக்குது. அப்படின்னா பெராக்சில் லிங்கேஜில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து சல்ஃபரோட தான் பாண்டிங்ல இருக்குது. ஹைட்ரஜனோட பாண்டிங்ல கிடையவே கிடையாது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்போ இந்த மார்ஷல்ஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து பெராக்சில் லிங்கேஜில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட பாண்டிங்ல இல்ல, நார்மல் ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட தான் பாண்டிங்ல இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அப்போ அந்த 2 ஹைட்ரஜன்ஸ் எப்படி கொடுக்குறீங்கன்னா இந்த சல்ஃபர் பக்கம் 1 கொடுங்க, இந்த சல்ஃபர் பக்கம் 1 கொடுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் பக்கம் 1ம், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் பக்கமும் 1ம் கொடுத்துருங்க. சரி, அப்படி கொடுத்தாச்சு. இப்போ பாண்டிங்கை கொடுங்க. அந்த பாண்டிங்கை எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதன் பிரகாரம் பாண்டிங்கை கொடுங்க. இப்போ பாண்டிங்கை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து சல்ஃபர் கிட்ட எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. 6 பாண்ட்ஸ் இருக்குது. சல்ஃபர் வந்து 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதை தான் மார்ஷல்ஸ் ஆசிட்னு சொல்றோம். இதை வந்து பெராக்சோ அன்ட்டு சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. பெராக்சில் லிங்கேஜ் அன்ட்டு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நேம்ல பெராக்சோன்னு சொன்னதுல பெராக்சில் லிங்கேஜ் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் டை சல்பூரிக் ஆசிட்னு சொன்னாங்க? டை சல்பூரிக் ஆசிட்னு ஏன் சொன்னாங்க பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சல்பூரிக் ஆசிட் லிங்கேஜ் போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சல்பூரிக் ஆசிட் லிங்கேஜ் போல இருக்குது. அதனால்தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா பெராக்சோ டை சல்பூரிக் ஆசிட்னு சொல்லிக்கோ. ஏன் அப்படி பேர் வச்சாங்க? ஏன் இதுக்கு பெராக்சோ மோனோ சல்பூரிக் ஆசிட் பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வேக்யூம் ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துட்டு ஒரு சல்பூரிக் ஆசிடை கொடுக்கும். இதை வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துட்டு 2 டைம்ஸ் சல்பூரிக் ஆசிடை கொடுக்கும். 2 டைம்ஸ் சல்பூரிக் ஆசிடை கொடுக்கும். இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்குது அப்படின்னா பெராக்சில் லிங்கேஜ் இருக்குது, அதனால பெராக்சோ. 2 டைம்ஸ் சல்பூரிக் ஆசிடை கொடுக்குது, அதனால டை சல்பூரிக் ஆசிட். இது பாத்தீங்கன்னா வேக்யூம் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்குது, அதனால பெராக்சோ. அடுத்து இது ஒன் சல்பூரிக் ஆசிட் கொடுக்குது, அதனால மோனோ சல்பூரிக் ஆசிட். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரினை பார்க்கலாம். அது என்னன்னா HClO ஹைப்போகுளோரஸ் ஆசிட், HClO2 குளோரஸ் ஆசிட், HClO3 குளோரிக் ஆசிட், HClO4 பர்குளோரிக் ஆசிட். பாருங்க, பர்குளோரிக் ஆசிட் பேர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன பண்றீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரினை கண்டுபிடிங்க. நார்மலாவே கண்டுபிடிங்க. நார்மல்னா என்ன? ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. அப்படி நார்மலா கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு +1 வரும், இதுக்கு +3 வரும், இதுக்கு +5 வரும், இதுக்கு +1 வரும். இதுக்கு நார்மலாவே கண்டுபிடிங்க. இங்க பர்ன்ற வேர்டு இருக்குது, இருந்தாலும் ஹைட்ரஜனுக்கு +1 கொடுங்க, ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்து நார்மலாவே கண்டுபிடிங்க. இப்போ +7 வந்திருக்கு, கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இப்போ குளோரின் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 17, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா நியான்